எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. நிறம் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரு ப்ரொடக்ஷன் வந்திருக்க கே ஸ்கொயர் சினிமாஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹாவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்குது. அது எல்லாமே வெற்றி பாதைகளாக அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பல்ராம் கிருஷ்ணா அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை. நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜான்ரால் எனக்கு 11 படம் தான் அமைஞ்சது தமிழ் தெலுங்குல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, வேறு ஒரு வென்யூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. எப்போவுமே ஜென்ரல் வாட்சில் ஒரு ஓடிடியில் மோஸ்ட் வியூடு ஃபிலிம்ஸாக அதே மாதிரி பார்க்க விரும்புகிற திரைப்படங்களாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் த்ரில்லர் இதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் ஹாரர், இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜான்ரா நான் வந்து விரும்பி பார்க்குறதுல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் இன்னும் கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தால் அது பயங்கரமாக உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் இப்போ இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த க்ரைம் த்ரில்லர் ஒரு பாத் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதில் நிறம் ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் முகேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்டு இங்கே நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு விவேகா அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருப்பதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ் பீயிங் அவங்க ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ்குள்ளே வித் டைரக்டர் அண்ட் வித் த டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த திரைப்படத்தில் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதில் சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், வேறு எந்தெந்த மொழிகளில் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். வானம் இருக்குது, சிறகடித்து பாருங்கள். அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை நடித்த பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கொரியோகிராஃபர்ஸ் நிச்சயமாக இந்த படத்தில் இந்த நூதனா சாங் பண்ண சாய் மேம்க்கும் அண்ட் சார் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்னேஹா, ஹார்ட்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் நிறைய திரைப்படங்கள் இப்போ பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் ஒன்று எடிட் லாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப க்ளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேயில் கன்வே பண்ண வேண்டிய கான்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக கான்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டாக கிரிப்பிங்காக வைக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸில் சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் டு பேக் அகேன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே இதில் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்லேருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வரவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்கிறாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன். நான் எப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸோ அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி இந்த மாதிரி டேக் எடுக்கிறதோ அது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ணுற கலைஞர்களோட அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலை மேலே வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புகிறேன் நான் இத்தனை வருஷமாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில் வைக்கும் போது, இது உங்கள் பாட்டு, இதில் உங்கள் பேர் தான் வரப்போகுது, இது உங்கள் பாடல், இது நீங்கள் தான் பாட போகிறீங்க, இது உங்கள் பேர் தான் தாங்க போகுது, நீங்கள் அதுக்கு உண்மையாக இருந்துருக்குங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை இதில் பக்கமாக நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்லை விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டில் வரப்போகுதோ, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டில் வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்கள் அழகாக அதை கோர்த்து கொடுங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படி தான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பாக யோசிக்க முடியாதுன்ற அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விவேக சார்ட்ட அதை சொல்லுவேன். 10 ஆப்ஷன் இல்லை, அதுலேருந்து ஒன்று இங்கே 2 எடுத்து ஒரு பாட்டுக்குள்ளே போடும்போது அது ஏதோ கொஞ்சம் சரியாக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதில் ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல்
வேறு யாரும் அதை வந்து தாங்க முடியாதுன்னு நான் திடமாக நம்புறேன் நான். ஸோ அதனால் விவேக் அவர்கள்ட்ட வந்து எப்போவுமே அதுதான் சொல்கிறேன், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமாக எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பாக எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நான். அண்ட் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய பாடல்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்னும் நிறையா ஒர்க் பண்ணுன்ற ஆசையும் இருக்குது. அண்டு ஒரு சில லிரிசிஸ்ட் தான் வந்து டைரக்டர்ஸோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கி கொடுப்பாங்க. சில பேர் வந்து இன்னும் அது லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ்லாம் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பார், அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவார், கரெக்டாக டைமுக்கு வந்து சாங் கொடுத்துருவார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால தான் இன்னும் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா? ஈஸியாக 25 26 இயர்ஸ் சார். 26 இயர்ஸாக ஒருத்தர் லிரிசிஸ்டாக இங்கே இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார்.